வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோஹி. ஸோ காந்தாரா 2க்கு வந்து நாளைக்கு தான் நான் வந்து டிக்கெட் போட்டேன். காலைல 6:30 மணி ஷோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. காந்தாரா வேர்ல்டு ப்ரீமியர் சாயந்தரம் 5 மணிலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெங்களூரில் தேடி பிடிச்சி ஓரியன் மாலில் 5 மணி ஷோக்கு டிக்கெட்டை போட்டாச்சு. ஸோ படத்தை பார்த்தாச்சு. ஃப்ரெஷ்ஷாக ரிவ்யூவை வந்து உங்களுக்கு இறக்க போகிறேன். சுட சுட ரிவ்யூ. ஸோ காந்தாரா 2 எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ ஆனது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். காந்தாரா சாப்டர் 1 எ லெஜண்ட். இந்த படத்தினுடைய கதையை பொறுத்திருக்கும். காந்தாரா 2022ஆம் ஆண்டு வந்தது இல்லையா, அதற்கு முன்னாடியான ப்ரீகோலாக தான் இந்த படமானது அமையுது. அதாவது இந்த காந்தாரா மக்கள், காந்தாரா அப்படின்ற உலகம், காந்தாரா சம்மந்தப்பட்ட ஆட்கள், இவங்க எல்லாருமே எப்படி உருவாங்கினாங்க, இதுக்கு பின்னாடி இந்த மன்னர்கள் கதை என்ன, ஸோ இங்கே வழிபடுற இந்த கடவுள் எங்கேருந்து வந்தது, அப்புறம் இங்கே இதுக்குள்ளே இருக்கிற ஒரு வீரனை பற்றி சொல்லக்கூடிய கதையாக தான் இந்த படமானது அமைக்கப்படுது. ஓகே, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தினுடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லி ஆகணும். என்னை வந்து மிரட்டி விட்டாங்க விஷுவலை. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே என்னை வந்து அப்படியே கண்ணை உற்று நோக்கி தான் பார்க்க வச்சாங்க. எந்த இடத்துலையும் திரும்ப விடலை. அந்தளவுக்கு படத்தில் வந்து அவ்வளோ கலர்ஸ், அவ்வளோ விஷயங்கள் என்னால் பார்க்க முடியுது. ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அந்த படம் அமைஞ்சு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் சீன்ஸ் வந்து அடுத்தடுத்து அரங்கேறுது. முக்கியமாக அந்த மன்னர் இடத்துல காட்டக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இவங்க கிராமம், அந்த ட்ரைபல்ஸ் இருக்கிற லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு மலை ஒன்று காட்டுவாங்க, பெரிய குகை ஒன்று. அந்த குகைக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப டீப்பாக காட்டுவாங்க. அது எப்படி தான் கேமரா எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரில. அந்த அனுராக்ன்றவர் அந்த அளவுக்கு செம்ம டீப்பாக கொண்டு போயிட்டு அதை விஷுவல் பண்ணுறது, அப்புறம் தண்ணி காட்டுறது, காடு மலைகளை காட்டுற அந்த விஷயம் எல்லாமே ஒரு மாதிரி டார்க் சைட்லேயே இருக்கும். காந்தாரா 1 எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சில ஜம்ஸ்கேரி சீன்ஸ் கொடுத்ததோ, அதே மாதிரி இந்த படமும் ஒரு சில ஜம்ஸ்கேரி ஸ்க்ரீன் கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தில் ஏகப்பட்ட கூஸ்பம் சீன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒர்த்தியாக இருந்தது. இதில் நிறைய ஹீரோயிசம் இருக்குது. நீங்கள் காந்தாராவில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோயிசம் இருக்காது, ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். பட் இதில் ஹீரோயிசம் இருக்குது. ஆனால் அந்த ஹீரோயிசம் எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கூட சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் லிட்டரலி கடைசி 30 நிமிஷம் தான் இந்த படத்தினுடைய மெயின் அங்கமாக மாறுது. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தேட்டரை எரப்டாச்சு. அந்தளவுக்கு படத்தில் கதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது, அமையப்படுது. அது பார்க்கும்போது கண்டிப்பாக சில பேர் உணர்ச்சி வசப்படலாம். எப்படி இந்த காந்தாரா கிளைமேக்ஸ்க்கு எப்படி எல்லோரும் உணர்ச்சி வச்சப்பட்டீங்களோ அந்த மாதிரியான உணர்ச்சி வசம் இந்த படத்துக்கும் படறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப தேட்டர் எரப்ட் ஆகி அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க படத்தை. லிட்டரலி ஒரு மாதிரி திடீர்னு வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். அந்த மாதிரியான ஒரு விஷயமாயிடுச்சு. கோவில்னால் மற்ற படங்கள் மாதிரிலாம் கிடையாது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் தெரியும், ஒரு வைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த வைப்பு வந்து இந்த படத்தில் ஃபீல் ஆயிடுச்சு. அரவிந்த் காஷ்யப் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி இந்த படம் ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். நம்ம படத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்க்கறதுக்கும் அதுமாதிரி அந்த மூடை செட் பண்ணுறதுக்கும் இவர் தான் உதவுறான்னு கூட சொல்லலாம். சுரேஷ் அவர்களுடைய கட்ஸ் ரொம்பவே நீட்டாக இருந்தது இந்த படம் ஃபுல்லாகவே. அதுவும் ஸ்லோ மோஷன்ஸில் முக்கியமாக அந்த கடைசி 30 நிமிஷத்தில் ஒரு எடிட்டிங் கட் ரொம்ப பேசும். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் அஜினேஷ் அவர்களுடைய இசை இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. எப்படி இந்த காந்தாரா 1 நம்ம பார்க்குறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்களோ, அதாவது காந்தாரா 1 அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அந்த பாட்டு ஞாபகம் வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாக பாட்டு ஞாபகம் வருதோ இல்லையோ, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்தளவுக்கு மிரட்டி விட்டுருக்காங்க. பயங்கரமான மியூசிக். அதுவும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் சொல்கிறேனே, இப்போது ஒரு கோவில் திருவிழா போகிறோம், எல்லோரும் சாமி அண்ணா இப்படி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் அந்த படத்தினுடைய சில விஷயங்கள் அமையும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதுக்கு மியூசிக் டைரக்டர் ரொம்ப உழைச்சிருக்காரு. விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக சவுண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. இது எந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ குவாலிட்டியாக இது வந்து ஒரு ப்ராடக்டாக நம்மளுக்கு நல்லாவே டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கதையம்சமாக இருந்தும் சரி, திரைக்கதையும் சரி, அவங்க அந்த ப்ரீகோல் அப்படின்னும் போதே சில பேருக்கு அந்த கட்ஸ் வேணும். ஏன்னா ப்ரீகோல்னால் இது வந்து உண்மை கதை ப்ளஸ் சில புனைப்பு கதைகளை வச்சு தான் எடுப்பாங்க. ஸோ அதை வந்து கரெக்டான டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது தப்பாக போயிடும். ஸோ இது வந்து கரெக்டான ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான கதை நகர்வும் சரி, கதைக்கான சுவாரஸ்யமான சில எலிமெண்ட்ஸும் சரி அடுத்தடுத்து அரங்கேறுது. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம், பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ 1-2 எலிமெண்ட்ஸ் தான் நான் சொன்ன அந்த கோகை சீன்ஸு, அப்புறம் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும் ஒரு மலைக்கு நடுவில், அந்த சீன்ஸாக இருக்கட்டும். அண்ட் கிளைமேக்ஸாக அந்த படத்தோட மெயின் சீக்வன்ஸாக அமையுது. இன்ட்ரோ பிளாக் ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாதிரி இவங்க 2 பேருக்கு உண்டான அந்த லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் வந்து ரிஷப் ஷெட்டி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கும் அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்குறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வாங்கிட்டார். இந்த பாட்டு கண்டிப்பாக வாங்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அந்தளவுக்கு கேப்பபிலிட்டியான சில விஷயங்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. நடிப்பு ரீதியாகவும் சரி, இயக்குனர் ரீதியாகவும் சரி நல்லாவே செலுத்திருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அப்புறம்
ருக்மிணி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளையாக மாறிட்டாங்க. ஸோ ருக்மிணியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு நம்மளை வந்து உயிர் உங்களுடைய தேவி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ த்ரூ அவுட்டாக அவங்க வந்து நம்மளை அட்டென்ஷன் கொடுத்துட்றாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இதற்கடுத்து குல்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தரமான வில்லன் நடிச்சிருக்காரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரி வில்லன். அவர் வரும்போதெல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே ஒரு விதமான ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் ஜெயராம் இந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணுவார் எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய கரியரில் ஒன் ஆஃப் த மெயின் படமாக அமைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இதை தாண்டி இந்த ஊர் மக்கள் வரவங்களாக இருக்கட்டும், ட்ரைபல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ராஜாக்கள் கூட இருக்கிற மற்ற மக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தினுடைய ட்ராபேக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெட்டர்மெண்ட் சொல்லலாம். ஃபஸ்ட் பார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைக்கு நிகராக இருந்தது. முக்கியமாக அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் காட்டியிருப்பாங்க, அவங்களுடைய வில்லேஜை காட்டியிருப்பாங்க, அவங்களுடைய மண்ணை பற்றி பேசியிருப்பாங்க, மண் சார்ந்த மக்களை பற்றி பேசியிருப்பாங்க. இதில் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. கொஞ்சம் சினிமாட்டிக்காக பேசிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் எடுத்துட்டோம்னா அந்தளவுக்கு ஸ்லோ மோஷன் கட்ஸு இல்லை அது பார்த்திங்கன்னா ஒரு சினிமாட்டிக் ஃபீல் இருக்காது. முக்கியமாக அந்த கடைசி 25 நிமிஷத்துக்கு அந்த ஃபீல் இருக்காது. பட் இந்த படத்தில் அந்த ஒரு ஃபீல் இருக்கோ தோணுது. ஒரு சினிமாட்டிக் ஒரு லிபர்ட்டியோட சினிமாட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கு நல்ல படம். பட் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. ஆனால் இதை தாண்டி படம் வந்து 2.25 மணி நேரம். ஒரு சில கட்ஸ் போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு சில அன்வான்டட் சீன்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் கட்ஸ் போட்டிருக்கலாம் அதுவும் தோணுது. ஐ மீன் பாடல்கள் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. மற்றபடி பிஜிஎம்ஸ் ஒர்க் நல்லாயிருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த காந்தாராவை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.8. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டே வித் மீ எப்படி ஃபர்ஸ்ட் வித் மோகி.